கைஸ், கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குடா? நீ பார்த்த வர எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமும் எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா தரம் இன்டர்வல் மட்டும் தரமான தரம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்டர்வல் இருக்கும். இதுவும் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் மாசாக இருக்குது. என்ன ஒன்று நம்ம ஓன் தான் கொஞ்சம் பிஜிஎம் நல்லா போட்டோன்னா நல்லா இருந்தோம். அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. கைஸ், படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில ஃப்ளாஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் ஃப்ளாஸு கிடையாது, செம்ம மாசாகுது. ஆரன் வேறு தேவையில்லாத ஆரன் சொன்ன நிறைய கேட்குது. ரொம்ப மாசாகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்டெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஒரு புது லீடர், 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். நீ பார்த்த வரைக்கும் உனக்கு எப்படி தான் இருந்துச்சு படம்? எப்படி இருக்குதுன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி படம்னா சரியான தரமா செஞ்சு விட்டுக்கிறாங்க படத்துல செகண்ட் ஹாஃப்ல. அது இன்டர்வல் சீக்வன்ஸ் மட்டும் மாஸ். இன்டர்வலுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் வரும். என்ன ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எந்த இடத்துல லேக் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பிஜிஎம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் எல்லா சீனும் மாஸ் எலவன்ஸ் தான். எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் போய் படத்தை பார்த்துருங்க, தியேட்டரில் பாருங்கள். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பாம்பு வைக்க போறாங்க. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு சம்பவம் நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தில் பார்க்கலாம். எப்படி லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கொடுத்தாரோ அதே மாதிரி விபி வந்து கோட் கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த படம் தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். 2024 வந்தால் பெஸ்ட் படம்னே சொல்லலாம். கான்செப்ட் வைஸாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த சினிமாட்டோகிராஃபி தான். சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிலிம் தான் சொல்லணும். இப்போ 3 hours 3 minutes தான் இந்த படத்தோட டியூரேஷனு. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஸ்க்ரீன் லேக் எடுறதே கிடையாது. செம்ம ஃப்ளூவெண்ட்டாக போச்சு. அதுவும் அந்த ஃபாஸ்ட் மூவிங் படம்ன்றதுனால எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட் கட்டுன்றது இருக்கும். எடிட்டருக்கு ஒரு ஆக்ட்ஸ் ஆஃப் சொல்லணும் இந்த படத்துக்கு. பிஜிஎம் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மரண மாஸ் பண்ணிட்டார் யுவன் சங்கர் ராஜா. வேஷம் போட்டு பார்க்கலாம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க. அதுவும் இல்லாமல் விபியோட மங்காத்தாவோட கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு படம் தான். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் எஸ்கே வ்ளாக் கார்த்திக்.